நாமெல்லாம் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா. அந்த பரமாத்மாவிடம் செல்வதற்கு பக்குவப்படுத்துவது. ஆன்மீகம் என்றால் என்ன? கோயிலுக்கு போறது, திருநீர் வச்சுக்கிறது, அது மட்டும் ஆன்மீகம் அல்ல. இவர்கள் முஸ்லீம், இவர் கிறிஸ்துவர், இவர் இந்து. நமக்கு ஆண்டவன் 24 மணி நேரம்னு கொடுத்துருக்காரு. 8 மணி நம்ம உழைக்கணும், இன்னும் 8 மணியில 1 மணி நேரம். பல மதங்கள் இருந்தாலும் எல்லாம் போய் சேருவது. சிவசூரியான சூரியனை கும்பிட்டா நோய் இல்லாமல். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஆன்மீகம் 18 என்ற யூடியூபு மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட சேனல் ஆன்மீகம் 18. ஆன்மீகம் என்றால் என்ன? கோயிலுக்கு போறது, திருநீர் வச்சுக்கிறது, அது மட்டும் ஆன்மீகம் அல்ல. ஆன்மாவை பற்றி சிந்திப்பது. மீகாமன் என்று ஒரு வார்த்தை உண்டு தமிழிலே. மீகாமன். மீகாமன் என்றால் கப்பல் ஓட்டிக்கு கேப்டன்னு சொல்றோமே ஆங்கிலத்தில், அதுதான் மீகாமன். அந்த மீகாமன் என்ற பகுதியில் தான் ஆன்மீகம்னு வருகிறது. கப்பலை செலுத்துகிறவன் மீகாமன், ஆன்மாவை செலுத்துவது ஆன்மீகம். இந்த உடம்பு அழிந்து விடும், இன்றைக்கு நிலையானது கிடையாது. நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு, வள்ளுவர். அப்படி இந்த நிலையில்லாதது உடம்பு, என்றும் நிலைத்து இருப்பது ஆன்மா. அந்த ஆன்மீகம் என்பது இந்த ஆன்மாவை வளரச் செய்வது, பக்குவப்பட்டு செய்வது. நம்முடைய சமயங்கள் எல்லாம் சண்டை போடுவதற்காக வந்ததில்லை. சமயம் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுதல்னு அர்த்தம். நம்ம வீட்டில் சமையல் அறைன்னு இருக்கும், அங்கே காய்கறிகள், தானியங்கள், பருப்பு எல்லாம் உண்ணுகின்ற அளவுக்கு பக்குவப்படுத்துகிற இடத்துக்கு சமையல் அறைன்னு பேர். சமையல். என் மகள் சமைந்து விட்டாள், பக்குவப்பட்ட பெண்ணை சமைஞ்ச பெண்ணுன்னுவாங்க. அதுபோல இந்த ஆன்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா. அந்த பரமாத்மாவிடம் செல்வதற்கு பக்குவப்படுத்துவது ஆன்மீகம். அதற்கு சமயம்னு பேர். சமயம்னா பக்குவப்படுதல்னு அர்த்தம், சண்டை போட்டுக்கிறதுக்கு இல்லை. எத்தனையோ சமயங்கள் இருந்தாலும் எல்லா சமயங்களும் இறைவனை நோக்கி தான் போகும். நதிகள் பலவாக இருக்கும், எத்தனையோ நதிகள் இருந்தாலும் எல்லோரும் போய் சேருவது கடலைத்தான். அதுபோல பல மதங்கள் இருந்தாலும் எல்லாம் போய் சேருவது இறைவனைத்தான். மரமாக இருக்கும்போது தான் புளிய மரம், புங்க மரம், சந்தன மரம், தேக்கு மரம்னு இருக்கும். எரிச்சுட்டா எல்லாம் சாம்பலா போயிடும். அதுபோல ஞானத்தினாலே வெந்து போனவர்களுக்கு இவர்கள் முஸ்லீம், இவர் கிறிஸ்துவர், இவர் இந்து, இவர எண்ணம் இருக்காது. நடந்து போறவனுக்கு மேடு பள்ளம் தெரியும், விமானத்தில் போகிறவங்களுக்கு எல்லாம் ஒன்று போல தெரியும். இப்போ பார்த்தா அருகம்புல் தெரியும், கத்திரிக்காய் செடி தெரியும், வாழை மரம், தென்னை மரம், ஆலமரம், புங்க மரம், எல்லாம் வித்தியாசம் தெரியும். மேலே நாம் உயர்ந்து விட்டு விமானத்தில் போகும்போது எல்லாம் ஒன்று போல தெரியும். அதுபோல் ஞானிகளுக்கு இவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்துவன் அந்த எண்ணமே இருக்காது. எல்லாம் பகவானோட குழந்தைகள். வேதம் சொல்லுகிறது, மாதாவோ பார்வதி தேவி, பிதாவோ சங்கரகா, சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மா தன்றி தியாகராஜ சுவாமி. அருணகிரி பெருமான் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ என்னார். கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே என்றார். எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவன் இறைவனாதான் உறுதுணையாக இருக்கிறான். அவன்றி ஓரணுவும் அசையாது. கண்ணாடியிலே நம்ம பிம்பம் தெரிகிறது, நாம் அசைஞ்சாதான் அது அசையும். நாம் அசையலைன்னா பிம்பம் அசையாது. நாமெல்லாம் வாழ்வதற்காக இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் இருந்து கொண்டு கடவுள்னு பேர். கடவுதல்னா செலுத்துதல்னு அர்த்தம். இலங்கையில் பாஸ்போர்ட்டுக்கு கடவுச்சீட்டுன்னு பேர். பாஸ்போர்ட்டுக்கு கடவுச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம எல்லாரையும் செலுத்துவது இறைவன் தான். எனக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி பெரியப்பா, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒரு மகான் இனி தோன்ற முடியாது. மாப்போசி என்பவர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்று ஒரு நூல் எழுதியிருக்கார். சாகித்ய அகாடமி வாங்கினார். அதில் அவர் எழுதுகிறார், எத்தனையோ பௌராணிகர்கள் முன்னும் வாழ்ந்தார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை வாரியார் சுவாமிகளை நாம் அந்த பௌராணிகர் என்ற இதில் வைக்க முடியாது. அப்போ இதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறவங்கள்லாம் இவர் கர்ணபுராண பிரசங்கி, இவர் ராமாயண பிரசங்கி, இவர் மகாபாரத பிரசங்கி என்று தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் வாரியார் சுவாமி அத்தனையும் ஒன்றாக இருந்தவர்கள்.
அவங்க முருகனுக்கு அத்தாரிட்டி. காஞ்சி மகா பெரியவர்களாலே 64வது நாயன்மார் என்று பாடப்பெற்றவர்கள். அவர்கள் நாள்தோறும் 1906 பிறந்தார்கள். தன்னுடைய 15 வயதில் தவழ்ந்து சொற்பொழிவு செய்கிறார்கள். 19 வயதிலிருந்து பிரபலமாக பேசுகிறார்கள். அவர்கள் இந்த பூவுலகிலே 88 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 1993 7/11/93 அவங்க விமானத்தில் வரும்போதே சித்தி அடைந்தார்கள். அவர்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். அவர்கள் பள்ளிக்கூடமே சென்றதல்ல, ஆனால் அவர்கள் 200க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதி நம்முடைய சைவ சமயத்தினுடைய பெருமையும் முருகன் பெருமையும் 5 கண்டங்களிலும் போய் பரப்பி வந்தார். வள்ளல் பெருமான் முருகனிடம் கேட்கிறார், நாமெல்லாம் இப்போ அந்த மாதிரி சாமிகிட்ட கேட்போமா? என்ன கேட்கிறார்? முருகா, எல்லா உயிர்கிட்டையும் நான் அன்பா இருக்கணும். சாமி கிட்ட கேட்கிறார், 6 உயிர்கட்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும். இந்த பார்க்கின்ற அத்தனை அடியாருடைய திருவடிகளிலே வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்க உள்ளத்துல அன்பு எழச் செய்யுங்கள். அன்பு இல்லாமல் வாழக்கூடாது. அன்பின் வழியது உயிர் நிலை. அன்புதான் நம்ம வாழ்க்கைக்கு. எல்லா திருமண பத்திரிகையும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது மனிதனாக பிறந்தவர்கள் நாம் அன்பாக இருக்கணும், அறம் செய்யணும். இல்லறத்தாரும் அறம் செய்யணும், துறவரத்தாரும் அறம் செய்யணும். அதனால்தான் இல்லறம்னு போட்டாங்க, துறவரம்னு போட்டாங்க. அது ஔவையார் சுருக்கமாக அறஞ்செய்ய விரும்புனாங்க. இப்போ அறமும் குறைந்து விட்டது, அன்பும் குறைந்து விட்டது. அன்பு நூல் என்று ராமாயணத்துக்கு பேர் உண்டு, அறநூல் என்று மகாபாரதத்திற்கு உண்டு. காஞ்சி பெரியவர் சொல்வார், இந்த 2 நூல்களும் இதிகாசங்களும் 2 கண்கள் போன்றதான். ராமாயணம் ஒரு கண்ணு, மகாபாரதம் ஒரு கண்ணாம். அந்த காலத்திலே கோயில்களிலே 6 மாதம் ராமாயணம் 6 மாதம் பாரதம் நடக்குமா. மக்களாக வாழ செய்யக்கூடிய நூல்கள் இவை 2ம். இப்பொழுது சொல்பவர்களும் குறைந்து விட்டார்கள், கேட்பவர்களும் குறைந்து விட்டார்கள். நம்ம டி நகர்ல இங்க சிவாவிஷ்ணு கோயில் இருக்கு. 60 நாள் ராமாயணம் சொன்னார் வாரியார். 60 நாள் 60 நாள் மகாபாரதம் சொன்னார். 60 நாள் தினம் 4 மணி நேரம் பேசுவார், 2 மணி நேரம் கிடையாது. 4 மணி நேரம் 60 நாள் பேசினார்னா அவருடைய சொல் நலம் போரடிக்காம பேசுவார். எவ்வளவோ உயர்ந்த நலங்களை எல்லாம் சொல்லிவிட்டு போனார். அப்பொழுது மாப்போசி அவர்கள் எழுதுகிறார்கள், வாரியாருக்கு முன்பும் ஒருவர் அப்படி இல்லை, பின்பு வருவார்களா என்பது ஐயமே என்று எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானி. அவங்க முருகனையும் திருப்புகழையும் தன் உயிராக கொண்டு வாழ்ந்தவர்கள். அந்த பெருமானுடைய ஆசையினாலே இந்த தொலைக்காட்சி மிக மிக உயர்ந்து மக்களுக்கு பல நன்மைகளை செய்ய வேண்டும். வாரியார் சுவாமி கிட்ட கேட்டாங்க ஒருத்தர், யார் பெரியவர் யார் சிறியவர்? தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள், பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள். நமக்கு ஆண்டவன் 24 மணி நேரம்னு கொடுத்துக்கிறார். அந்த 20 மணி நேரத்துல 8 மணி நேரம் நம்ம சொந்தத்துக்கு வச்சுருந்தா 8 மணி நம்ம உழைக்கணும். இன்னும் 8 மணியில் 1 மணி நேரம் பிறருக்காக வாழணும். கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து பழகணும். 100 ரூபாய் சம்பாதித்தால் 1 ரூபாய் தர்மம் செய். உங்களுக்கு சொந்தக்காரருக்கு கூட செய், ஆனால் தர்மம் செய்யணும். தர்மம் அன்பும் அறனும் உடைத்தாயின் கழுகை தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. காலின் தொழில் நடப்பது, கண்ணின் தொழில் காண்பது, வாயின் தொழில் வசனிப்பது, கையின் தொழில் கொடுப்பது. யாருக்காவது கொஞ்சம் கொடுக்கணும். நாம் முடிஞ்சவர்களும் அது அருணகிரி பெருமான் கருணையோடு சொல்றார், நொய்யில் பிளவளவேனும் பகிர்மீன்கள். நொய்யில அரிசியில பாதி நொய்யி, அதில் பாதியாவது கொடுங்கிற. வையிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி நொய்யில் பிளவேனும் பகிர்மீன்கள். ஏன் அப்படி பகிரணும்னா, வெய்யிற்கு ஒதுங்க உதவா வெறு உடம்பின் நிழல் போல கையில் பொருளும் உதவாது காணுமே கடைவழிக்கே. இந்த கடைவழிக்கே என்ற வார்த்தை பட்னத்து சுவாமி சொல்வார். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேன்னார். அதை தான் இங்கே சொல்றார். நம்ம இறந்து விட்டால் நம்முடைய செல்வம் கூட வராது, பங்களா வீடு எதுவுமே கூட வராது. ஆனால் நாம் படிக்கின்ற படிப்பானது அறிவு கூடவே வரும். ஆன்மாவும் அறிவும் ஒன்று. ஆன்மா வேறு உயிர் வேறு. உயிர் போயிடுச்சுன்னுவாங்க. ஆன்மா என்றைக்கும் உள்ள பொருள். அந்த என்றைக்கும் உள்ள பொருள் ஆன்மா, அது உயர்வடையணும். அதற்காகவே ஒரு சேனல். நம்ம எல்லா ஆன்மாக்களும் உய்வு பெற வேண்டும் என்று ஆன்மீகம் 18 என்று ஒரு நல்ல சேனலை இன்று தொடங்கி இருக்கிறார்கள்.
அந்த சேனல் ஓங்கி வளர வேண்டும், எந்த இடர்பாடு இல்லாமல் வளர வேண்டும். நம்முடைய சமயத்திலே 6 சமயம்னு சொல்லுவோம். அறுசமய சாத்திர பொருளோனே என்பார்கள். கானாபத்தியம் விநாயகரை வணங்குவது, சைவம் சிவனை வணங்குவது, வைஷ்ணவம் விஷ்ணுவை வணங்குவது, சாக்தம் சக்தியை வழிபடுவது, சௌரம் சூரியனை வழிபடுவது, கௌமாரம் என்பது குமார கடவுளை. இது 6 சொன்னேனே, 6ம் ஒன்றுதான். அந்தந்த குணங்களுக்கேற்ற குறி வைத்திருக்கிறார்கள். ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு வகுத்தல்னு போடுவது போல ஆண்டவனுடைய அருட்குணங்கள் இந்த 6. அதில் கானாபத்தியம் என்பது நமக்கு இடையூறு வராமல் எல்லா காரியமும் சிறப்பாக நடக்க வேண்டும். அதற்காக கணபதியை இடர் கடைதல்னு ஞான சம்பந்தர் சைவத்திலே முதல் குருநாதர் அவர் விநாயகர் பெயரிலே சொல்ல திருப்பாடலை சொல்லி இந்த ஆன்மீக சேனல் மிக மிக பிரபலமாகி மக்களுக்கு ஆன்மா உய்வு செய்வதற்கான ஒரு உயர்ந்த தொலைக்காட்சியாக வருகிறது. அவை சிறப்பாக நடைபெற விநாயக பெருமானை வேண்டி ஞானசம்பந்தர் சொன்ன பாடலை சொல்லுகிறேன். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி. இடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே. இதில் நெட்டோசையே கிடையாது, குரில் ஓசையிலேயே பாடுறார் ஞானசம்பந்தர். நமக்கு வருகின்ற அத்தனை இடர்களையும் விநாயக பெருமான். அதனால்தான் எல்லா பூஜைகளும் முதல் பூஜை விநாயகர் பூஜை. விநாயகர் பூஜை ரொம்ப சுலபம். இப்போ நம்ம ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு எம்எல்ஏவை கூப்பிடணும் கொஞ்சம் கஷ்டம், மினிஸ்டரை கூப்பிடணும் அதை விட கஷ்டம், சீஃப் மினிஸ்டர் கூப்பிடணும் அதை விட கஷ்டம், பிரைம் மினிஸ்டர் அதை விட கஷ்டம். ஆனால் எல்லாம் வல்ல எம்பெருமான் மூலாதார பொருளாக வருங்க விநாயக பெருமானே இந்த வழிபாட்டில் வந்து கலந்துக்கோன்னா வந்து கலந்து பாரோம். இப்போ பூஜை முடிஞ்சிடுச்சு நீ போயிடுன்னா போயிடுவாராம். அவ்வளவு சௌலபியம். ஒரு மக்களை கூப்பிட்றதுக்கு இடர்படுறோம், விநாயகர் வான்னா வந்துடுவாராம். மிக மிக எளிவந்த கருணை தெய்வம். அவரை பிடிச்சி வச்சா பிள்ளையார். முருகன் சிவன் விஷ்ணுன்னா கரசரங்கள்லாம் பார்த்து வைக்கணும். விநாயக பெருமான் அதில் பிடிச்சி வச்சா பிள்ளையார். மஞ்சளில் பிடிச்சி வச்சா பிள்ளையார், சாணத்தில் பிடிச்சி வச்சா பிள்ளையார், வெள்ளத்தில் பிடிச்சி வச்சு பிள்ளையார். அந்த வெள்ளத்திலே கொஞ்சம் எடுத்து அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி விடலாம். அவ்வளோ சௌலபியம். அவருக்கு அருகம்புல் வச்சா போதும். அருகம்புல் எங்கேயும் கிடைக்கும். அருகம்புல் எடுத்து அவர் அருகே போனால் நமக்கு துன்பங்கள் அருகாதுன்னுவாங்க. அப்படிப்பட்ட விநாயகரை முதல்ல வழிபடும். நீங்கள் இந்த பாடலை மனப்பாடம் பண்ணீங்க. எப்போ நம்ம வெளியில் போனாலும் இந்த பாடலை சொன்னால் நிச்சயமாக நமக்கு எந்த இடையூறும் வராது. விக்கின ராஜன்னு பேர். விக்கினங்களை எல்லாம் போக்குகின்றவர். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில்வழி வலமுறை இறையே. ஞானசம்பந்தருடைய வாக்கு. நான் இந்த கானாபத்தியம்னு சொன்னனே, இடர் கெடுத்தல். சைவம் என்ற சொல்லுக்கு சிவம் என்பது பரம்பொருள். சிவம்னா மங்களம்னு அர்த்தம். இன்னொன்று சங்கரன்னு பேர். கரம்னா செய்வது, அதனால்தான் தெலுங்குல செய்யினே பேர் கைக்கு. சங்கரன் என்றால் சம் என்றால் சுகம், கரம் என்றால் செய்வது. ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்கிறவன் சங்கரன். விஷ்ணு என்ற வார்த்தை பெருமாளை குறிக்கும், ஸ்ரீமன் நாராயணரை குறிக்கும். விஷ்ணு என்ற சொல்லுக்கு எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பான்னு அர்த்தம். நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன், பம்பாயில் இருக்க முடியாது, கனடாவில் இருக்க முடியாது, நான் லண்டனில் இருந்தால் இங்கே இருக்க முடியாது. ஆண்டவன் அப்படி அல்ல. உலகமெங்கும் எல்லா இடங்களிலும் நீக்கமாக இருப்பதை அதை விஷ்ணு என்ற வார்த்தை. விஷ்ணு என்றால் எங்கும் வியாபித்திருப்பது, அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த புத்தியாய் அருளோடு நிறைந்தது. அப்படி எல்லா இடங்களிலும் இருப்பதற்கு விஷ்ணுன்னு பேர். எல்லா இடங்களிலும் பேராற்றல் என்பது சக்தியாக வைத்து வணங்குகிறோம். பேராற்றல். பேரொளி என்பது சூரியன். சௌரியம்னு சொல்லுவாங்க. சௌரமானம் சந்திரமானம் என்பார்கள். நமக்கு ஐயா சௌக்கியமாக இருக்கிறீங்களா, சௌரியமாக இருக்கிறீங்க, அந்த சௌரியத்தை கொடுக்கிறவர் சூரியன். குழந்தைகளெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் பாட்டியை என்னை காலையில் 7 மணிக்கு சூரிய உதயம் கூப்பிட்டு போவார். ஒற்றரதம் ஏறி உலகெல்லாம் சுற்றி வந்து என் சித்தத்துள் நிற்கும் ஓம் சிவசூரியாய நம, ஓம் சிவசூரியாய நம, ஓம் சிவசூரியாய நமன்னு கும்பிட சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. வாரியாருக்கு அம்மா கனகவல்லி அம்மையார்னு பேர். அப்படி நாம் சிவசூரியாய நம, சிவசூரியான சூரியனை கும்பிட்டா நோய் இல்லாமல் இருக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த சௌரியத்தை கொடுக்குறதா சௌரமானம் சொல்லுவாங்க. அது சூரியனை வழிபடுவது. இப்போ நான் 6 சொன்னேனே, அது ஆண்டவன் ஒரே ஆண்டவன் தான். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று ஏகம் ஏவா அத்வதீயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே பரம்பொருள் தான். அதை பலவாக சொல்கிறாங்களே அப்படின்னா அது எப்படின்னு சொல்கிறார். ஆண்டவனுடைய அருட்குணங்கள் 6: இடர்கெடுத்தல், மங்களம்,
சுகத்தை செய்கிறவன், எங்கும் நீக்கமர இருப்பது, பேராற்றல், பேரொளி, அப்புறமா என்றும் இளமையாக இருப்பது. என்றும் இளமையாக இருப்பது தான் கௌமாரம், குமார கடவுளை வணங்குவது. இது ஆறும் சொன்னாலும் ஆறும் ஆண்டவனுடைய அருட்குணங்கள். அந்த அருட்குணங்களுக்கு ஒரு குறி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே தெய்வம் ஒன்றுதான், அதில் எதுவும் வேறுபாடு இருக்கிறார். வாரியார் சாமி நாகர்கோயிலில் கிறிஸ்தவ குருமார்கள்லாம் படிக்கிற இடம். அங்கே மனிதனும் தெய்வமாகலாம் என்று 1963 லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருந்த காலம் அங்கே போய் பேசுகிறார். நம்முடைய இந்து மதத்தை பற்றி அங்கே சொல்வதற்காக போகிறார். அங்கே ஆரோக்கிய சாமின்னு ஒரு ஃபாதர் அவரை கூப்பிட்டுருந்தாரு. சுவாமி சிலுவை போட்டிருக்காரு. ஆரோக்கிய சாமி வாரியார் கேட்குறார், ஐயா நீங்கள் இந்த சிலுவை ஏன் போட்டுக்கிறீங்க? அது இரக்கத்தின் அறிகுறி, எங்கள் இயேசுநாதர் சுமந்தார், ஆகையினால இரக்கத்தின் அறிகுறியாக நாங்கள். வாரியார் சொல்ற, எனக்கு என்ன தோணுதுன்னு, ஆங்கிலத்தில் நேர்கோடு போட்டால் ஐ என்பது நேர்கோடு, அதை கட் பண்ண மாதிரி இருக்கான் சிலுவை. நான்கிற எண்ணம் போகணும்னு சிலுவை சொல்லுதுன்னு பாதிரியாருக்கு வாரியார் சொல்கிறார். அத்தனை ஞானம். நான்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நடப்பதெல்லாம் ஈசன் செயல். நம் செயல் என்பது என் செயல் என்பது அது என் செயல். நடப்பதெல்லாம் நாராயணன் செயல், இறைவன் செயல் என்று. அதுதான் உண்மையான ஆன்மீகம். எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான். ஆண்டவன் அங்குங்குனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கிறார். மாணிக்கவாசகர் திருவாசகத்துல ஆறுயிராய் நின்றான், நீராயுருக்கி ஆறுயிராய் நின்றான். எல்லா உயிரும் ஆண்டவன் வாழுகின்ற ஆலயம். எல்லா உயிர்லையும் ஆண்டவன் இருக்கான். திருவிளையாடல் புராணத்துல வரும், பாண்டியன் சவுக்குனால குதிரை வியாபாரியாக வந்த இறைவனை அடித்தான். அந்த அடி எல்லா உயிர்லையும் பட்டுதான், ராஜா முதுகுலையும் பட்டுதான். 84 100,000 யோனி வேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக இருந்தார். எல்லா உயிரிலும் ஆண்டவன் இருக்கிறான். உயிர்களுக்கு நன்மை செய்தால் அது ஆண்டவனுக்கு செய்த நன்மை, உயிர்களுக்கு நாம் தீமை செய்தால் அது ஆண்டவனுக்கு செய்கின்ற தீமை. ஆகையின் ஆன்மீகம் என்பது எல்லா உயிரிடத்திலையும் அன்போடு இருக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வழிபாடு. வாரியார் சாமி சொல்லுகிறார்கள், நான் தினமும் 1 மணி நேரம் உட்கார்ந்து முருகனை பூஜை பண்ணுறேன். வழிபாடு அதோடு நின்று வரக்கூடாது. என்னால் முடிந்தவரை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி விடணும். யாரையா கஷ்டப்படுறாங்கன்னா தலையெழுத்துன்னு சொல்லக்கூடாது. நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்தவர். உயிர்களுக்கு செய்கின்ற நன்மை இறைவனுக்கு செய்த நன்மை. யார் மனம் நோகவும் பேசக்கூடாது. இதுதான் ஆன்மீகத்துடைய. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் இறைவனையும் அடைய முடியாது. பொய்யுள்ள நெஞ்சில் போகாண்டி, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரண்பெற செய்யாமை செய்யாமை நன்று. ஆகையினால் உண்மையான ஆன்மீகம் என்பது ஆன்மாக்களை நேசிப்பது என்று சொல்லி, இந்த ஆன்மீக சேனல் ஆன்மீகம் 18 என்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இது ஓங்கி வளர்ந்து மக்களுக்கு நம்முடைய சனாதன தர்மத்தை உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்று இதன் மூலமாக உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த சேனலிலே நான் கந்தபுராண தத்துவம் என்றும் முருகன் பெருமையை பற்றியும் தொடர்ந்து சொல்ல போகிறேன். மக்கள் எல்லாம் இதை ஆர்வத்தோடு கேளுங்க.